விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விவசாயிகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களுடைய குழந்தை தான் அதிகமா அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர்ல வெறும் 9 பேர் தான் அவர் மருத்துவ கல்வி கிடைச்சது. நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே இன்னைக்கு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றி அதன் மூலமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவி இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி கிடைத்திருக்குது. இது அண்ணாதிமுக சாதனை. அதோட இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சவங்க, இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க அத்தனை பேர் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல என்ற என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே அம்மாவுடைய அரசு ₹1 செலவு இல்லாம அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்றைய தினம் ₹1 செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காங்களா? ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து